நமது நேயர்களுக்கு இன்று சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய காலகட்டத்தில் மிக பெரும் துயரத்துக்கு காரணமாக இருக்கின்ற இந்த மீ சாங்க், அது ஜங்க் அது இதுன்னு பழமைனா உண்மையிலே இது சீன மொழி. இதை சொல்லணும் எப்படின்னு ஒரு அமெரிக்காவில் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. மீ சாங்க் அப்படிங்கிறது தான் இது உண்மையான உச்சரிப்பு பெயர். இது சைனீஸ் நேம். இந்த புயலுக்கு பெயர் இது கொடுத்துருக்காங்க. இந்த 2015 ஹிஜாப்னாங்க, 2016 வார்தா அப்படின்னாங்க. இப்போ மீ சாங்க். இந்த வெள்ள பேரழிவு அப்படிங்கிறது இதுவும் பெருசு தான். 2015 விட அதிகமான மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு. அதை பற்றி இன்று நேயர்கள் நாமெல்லாம் கொஞ்சம் கலந்துட்டு விவாதிப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நீங்கள் 2023 பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் மழைப்பொழிவிலேயே மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. இது இப்போ 2024-25 பார்க்கும்போது இது தொடர்ந்து இன்னும் வந்துகிட்டே இருக்குமா? ஏன்னா 2015 இருந்து இது தொடர்கதையாவே இருக்கு. இதுக்கு ஒரு முடிவில்லாமையே இருக்கு. வெள்ளங்கிறது சென்னையில எப்ப மழை பெஞ்சாலும் வெள்ளம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எல்லாருமே யூஸ் பண்ண வேண்டியதாவே இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி மழைப்பொழிவு இருக்கோ இல்லையோ அதுக்கு ஆனா வெள்ளம் வந்துருது. 4 நாள் மழை பெஞ்சாலும் வெள்ளம் வருது, 1 நாள் மழை பெஞ்சாலும் வெள்ளம் வந்துருது. அப்ப இதுக்கு ஏதாவது முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா, இல்ல இது தொடர்ந்துகிட்டே இருக்குமா இனிமே? ஆமா, ரொம்ப முக்கியமா இங்க சென்னையில இருக்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தருக்கும் உள்ள பிரச்சனை தான் இது. இப்ப சென்னைன்னு சொன்னீங்கன்னா 4 மாவட்டங்களை கொண்டிருக்கு. இந்த 4 மாவட்டத்திலையும் ஏரிகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1505 ஏரிகள் இருக்கு அப்படிங்கிறான். இதுல எஃபெக்டிவா உள்ளது அப்படின்னா ஒரு 507 ஏரிகள் அப்படிங்கிறான். அதுல என்னன்னா ஏரியிலேருந்து அதிகமா தண்ணி வர்றது, மழையில நேரடியாக பண்றது, பல்வேறு பகுதியிலேருந்து தண்ணி வர்றது அப்படிங்கெல்லாம் இருக்கு. இதெல்லாம் போய் தேங்கிறதுக்காக தண்ணி, அதாவது வடிகால்லாம் இருக்கணும், தங்குறதுக்கெல்லாம் இருந்திருக்கு. எல்லாங்களும் 1996 இருக்கு அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். 1964 தனுஷ்கோடி இதெல்லாம் அங்கெல்லாம் ஜெமினி கணேசன் சாத்தில் போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கெல்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. இப்படி அது உலகம் உள்ள நடக்கிறது. அந்த மாதிரி உள்ளதான். ஆனால் சாதாரண மழைக்கே தண்ணி 2 அடி நிற்கிது, 3 அடி நிற்கிது, வீட்டு உள்ள வந்துடுச்சு, கார் ஷெட்டு ஃபுல்லாக வந்துடுச்சு அப்படிங்கிறது தவிர்க்கப்படக்கூடியது தான். அதாவது தடுக்கப்படக்கூடியது, தவிர்க்கப்பட வேண்டியது. அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இருக்கா அப்படின்னுட்டு நீங்கள் 2015 இருந்திருக்கீங்க, இப்போ 23 பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு பிறகு அதே மாதிரி மிந்தியர்லேருந்து வந்திருக்கு. இந்த மழை கிட்டத்தட்ட 48 ஆண்டுகளுக்கு பிறகு மிக கடுமையாக பெஞ்சிருக்கு அப்படின்னாங்க. என்ன ஒன்று அப்படின்னு சொன்னால் 2015 ஒரு 5 நாள் பெய்த மழை இங்கே ஒரே நாளில் பெஞ்சிடுச்சு. அதுதான் முக்கியம். 340 மில்லிமீட்டர் பேஞ்சுது 4 நாளைக்கும் 5 நாளைக்கும் அப்படின்னா, இங்கே ஒரு நாள்லயே டாரன்ஷியல் ரெயின், அடாத மழை தொடர்ந்து பெஞ்சு இதாகிக்கிடு அப்படின்னு. இப்போ என்னன்னா, இப்போ என்ன இது நீங்கள் கேட்ட போல ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்க முடியுமான்னா, நம்மளும் எல்லாமே நம்ம கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். காணொலியை பார்க்குறோம், அமைச்சர்கள் பேசுகிறத பார்க்குறோம், எதிர்கட்சிகள் பேசுகிறத பார்க்குறோம். விசால்லேருந்து கமலஹாசன்லேருந்து பல பேர் இதில் பங்கேற்று பேசுகிறாங்க. விசால்லாம் கூட இன்னும் தண்ணி வடியில் என் வீட்டுக்கு முன்னாடி இருக்குது தண்ணி அப்படி இப்படிங்கிறாரு. அதுக்கெல்லாம் கூட நான் சில இதெல்லாம் பேசுனேன். ஆனால் இன்றைக்கி நூற்றுக்கணக்கான கோடி வாங்குறவங்க யாரும் ஃபீல்டில் இல்லை. இப்போ நான் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு காணொலியில் சொன்னதுன்னா, ஒரு அசம்பாவிதனம் நடந்து எல்லா மக்களும் பாதிக்கப்படுறாங்க, எல்லா கட்சிகளும் இவங்கள்ட்ட தான் ஓட்டு கேட்க போறாங்க. அப்ப இங்க என்னன்னா, அரசாங்கத்தை குறை சொல்றதுன்னு ஒரு புறம், அது சொல்லலாம், அதுக்கு டைம் இருக்கு. நான் கூட ஒண்ணு சொன்னேன்னா, சாவு வீட்டுக்கு வழிபோக்குறதுக்கு செலவு கேட்குற மாதிரி இருக்கு. இப்ப அரசியல் பண்ணாத, இளவு வீட்டுல போய் அரசியல் பண்ணாத. இப்ப அவனுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இந்த மாதிரியான விஷயம் தரணும். அவன் சர்வைவல் ஆகணும்,
பால் கொடுக்கணும், அவனுக்கு வந்து தண்ணி கிடைக்கணும், அவனுக்கு கேஸ் கிடைக்கணும், இப்படியெல்லாம் இருக்க வாழ்வாதாரம் என்ன அவனுக்கு சாப்பிட்றதுக்கு, இதை நீங்கள் கவனிக்கும் போது எல்லாம் சேரணும். அப்போ நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸு, அரசு துறையிலேருந்து எல்லாமே அப்படின்னு சில பேர் கூட சொன்னாங்க, இந்த அம்மா உணவகமெல்லாம் சரியாக செய்யலை, பேருக்கு இருக்க தவிர அதெல்லாம் போயிடுச்சுன்னு. அது வந்து அது உண்மையிலே செயல்பட்டதா என்னன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் செயல்பட்டிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அது செயல்படாமல் போச்சுன்னா ஆட்சி திரும்பி ஆளுங்கட்சியெல்லாம் வருவதற்கெல்லாம் பல இடர்பாடுகள் இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, மந்திரிகள்லாம் செய்தாங்க, எல்லாருமே வந்தாங்க. வந்து இப்போ நாங்களாம் கூட முதல்வரை வந்து ரொம்ப பாராட்டி பேசினேன். என்ன அப்படின்னா, சுழன்றாரு, ஒரு நாள் நைட்டே தூங்கல அப்படின்லாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. தனிப்பட்ட முறையில் இப்போ கூட அவங்க பிரியா வந்து உடம்பு சரியில்லை மேயருக்கு அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் நமக்கு என்னன்னா, இப்போ ஒரு ப்ராசஸ், இப்போ நீங்கள் ஐடியில் இருக்கீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படின்னா, இப்போ சிறுசேரியில் டிசிஎஸ் இருக்குன்னு வச்சுங்க, எவனும் ரிட்டன் டாட்டாவை பார்த்துருப்பானா? பார்த்துக்க மாட்டாங்க. சந்திராவை பார்த்துருப்பானா? ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்கள் எப்போ வந்து ப்ராடக்டை டெலிவரி பண்ணணும், ப்ராஜெக்ட் முடிக்கணும்னு ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இலான் மஸ்க் இருக்கா, டெஸ்லா ஒன்று இங்கே ஓப்பன் பண்ணுறான் அப்படின்னா அவன் டெஸ்ட்லாம் அங்கே வரமாட்டான். ஆமாம். ஆனால் அவனுடைய டீம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கும், பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்கும். அது மாதிரி கவர்மெண்ட் இருக்கணும். அது வந்து என்னன்னா, இப்போ நமக்கு என்னன்னா, இப்போ எல்லாரும் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, 4000 கோடி ரூபாய் போன இந்த மழை நீர் இது வடிகாலுக்கு செலவு பண்ணோம்னா அது என்னாச்சு அப்படிங்கிற ஒரு, அது சரியா இருந்திருந்தால் வந்திருக்க முடியும். அது விமர்சனம் வைக்கிறவங்க என்ன சொன்னா, கனெக்டிவிட்டி இல்லை. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆளும் பக்கத்துல இருந்து இது வந்து ப்ராஜெக்ட் வந்து அண்டர்வே செயல்பட்டுல, இது வந்து 25 வரலும் இருக்கு, இப்ப பாதி தான் வந்திருக்கு அப்படின்னா உடனே வெள்ள அறிக்கை கொடு அப்படிங்கிறாங்கன்னா, எல்லாம் முடிச்ச பிறகுதான் தர முடியும். இன்னொன்னு, சிஎம் வந்த காலகட்டத்துல அந்த கொரோனா 19 நடந்தது. அப்ப வந்து 21 இவர் ஆட்சிக்கு வர்றாரு. அப்ப வந்து 19 எம்பியில இவங்க நிறைய 39 ஜெயிச்சுட்டாங்க. 21 வர்றாங்க, வந்து 2.5 ஆண்டு ஆயிருக்கு. ஆனா இது ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு செய்யணும். அப்போ வந்து என்ன நம்ம நினைக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, ஆனா மக்களுக்கு அது தெரியாது. ஆனா இங்க 4000 கோடியில் என்ன நடந்திருக்கு, அதை வந்து வெள்ளரிக்கை இல்லைனாலும் கூட ஒவ்வொன்றும் வந்து 1 by 1 அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும் எதிர்கட்சிக்கு. அதே நேரத்தில் எதிர்கட்சியில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, 24 தேர்தல் பிரச்சாரத்தை இப்போ ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ அதுதான் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடு. இப்போ அண்ணாமலை பேசுறாரு, அல்லது வந்து திருப்பதி நாராயணன் பேசுறாரு, மற்றவங்கெல்லாம் பேராசிரியர் சீனிவாசன் பேசுறாருன்னா அது பொலிட்டிக்கலா போயிடுது. இப்போ என்னன்னா, irrespective of caste, color and creed, ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்தையும் கடந்து மனித நேயம் மனித பிரச்சனை அப்படிங்கிறத போகணும் அப்படின்ட்டு. இப்ப விஷால் பேசினாரு அப்படின்னா அவருடைய ரோல் என்ன, உங்க அதில் இல்லை. பொண்ணு ட்ரிப்புன்னு கூட நான் சொன்னேன், இந்த சிவகார்த்திகனோட ஹீரோயினா நடிச்சாங்க வித்யான்னு, அவங்க 2015 எவ்வளவு பணம் தன்மை விட்டாங்க. அவங்க பெரிய கமலஹாசனுடையோ விஜயோடையோ அஜித்தோட ஒப்பிடும் ஒண்ணும் கிடையாது. ஆனா அவங்க 15 லட்சம் கொடுத்தாங்க. ரஜினிகாந்த் வந்து 10 லட்சம் தான் கொடுத்தாரு. அப்பதான் நான் நினைக்கிறேன், இந்த பொண்ணு ஆந்திராவை சேர்ந்தது, ஆனா இந்த தமிழ்நாட்டுல நம்ம வந்து படம் நடிச்சிருக்கோம், பணம் வருது. ஆனா இந்த மக்கள் அவதிப்படும் பொழுது நம்ம வந்து ரெஸ்கியூ பண்ணுவேன், ஆபத்து பாந்தவனா இருக்கணுமே அப்படின்னு செய்த அந்த உணர்வு தான் வேணும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் விமர்சனம் பேசுங்க, என்னென்ன ஊழல் நடந்திருக்கு என்ன அப்படின்னுட்டு. அதனால இந்த பிரச்சனையில வந்து இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பள்ளிக்கரணை இப்ப நம்ம இந்த இருக்கோம், இது ஆயில் மில் ஸ்டாப்னு பேரு. அந்தாண்ட வந்து ரிலையன்ஸ் இருக்கு, அம்பானியோட ரிலையன்ஸ் இருக்கு, நம்மளது இருக்கு, பக்கத்துல ஸ்டேட் பேங்க், ஐசிஐசி இருக்கு. இங்க வந்து மழை பெஞ்சிட்டு மறுநாள் நான் ரோட்டுக்கு போறேன், ஒண்ணுமே இல்லை. பக்கத்துல போய் எல்லாம் வாங்கிட்டு வரேன். ஒரு நாள் தான் பால் சப்ளை இல்லை, மறுநாள் பால் வந்துடுச்சு, அப்புறம் எலக்ட்ரிசிட்டி வந்துடுச்சு, அப்புறம் வந்து எனக்கு ஒய்ஃபை வந்துடுச்சு. நான் வந்து இந்த ஆக்ட் தான் போட்டிருக்கேன். அப்ப நான் அஃபெக்ட் ஆகலைங்கிறதுனால மற்றவங்களும் அஃபெக்ட் ஆகலன்னு பேச முடியாது. இங்க இருந்து நீங்க போனீங்கன்னா ஜெயச்சந்திரனுக்கு எதுக்க பூர்வங்கரான்னு இருக்கு. பூர்வங்கராவில் வந்து என்ன, நான் மிந்துட்டு பார்க்கும் போது அது பார்வையிலே லோ லைங் ஏரியா இருந்துச்சு. இந்த மேட்டு, இந்த பகுதி மேட்டு பகுதி 2015 பாதிக்கல. அப்படி போகும்போது பார்த்தோம்னா நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, மழை எப்போதும் பள்ளத்தை நிற்க போகும்,
கண்டிப்பா. ஒருத்தன் ஆண் பெண்ணை விரும்பினான்னா என்ன, பள்ளத்தில் பாய்ந்த வெள்ளம் போல அவளிடத்தில் இவன் மனது பறி கொடுத்தான் பாய்ந்ததுன்னு எழுதுவான். அது மாதிரி எப்போதும் வாட்டர் வந்து ஃப்ளோஸ் டுவர்ட்ஸ் வேலிஸ், மவுண்டன் டு வேலிஸ். அப்போ மலையில வர்ற மழை போகும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா மடுங்கிறது எப்படின்னா, எங்க பார்த்தாலும் ஓடிட்டு தண்ணி அங்க தங்கியே இருக்கும். மடு, குட்டை, குளம், ஆறு, ஏரி. இங்க 3 அது இருக்கு. ஏரிங்கிறது எப்போதும் வந்து பாத்தீங்கன்னா பாசன ஏரி, அது மட்டத்தை விட உயரமா இருக்கும், ஆறும் உயரமா இருக்கும். நீங்க வந்து இப்ப நமக்கு இதுல இருந்து வீராண ஏரியில இருந்து தண்ணி இங்க கொண்டுகிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்றோம். இங்க 3 ஏரி, பெரிய புழல் ஏரி, நம்ம பூண்டி ஏரி, இது சம்பரம்பாக்கம்லாம் இருக்கு. இதுல என்ன இப்ப நான் சொல்ல வர்ற இதுன்னா, இப்ப ரிலீஃப் மெசேஜ் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கிடுகிடுன்னு நிறைய பேர் இது கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, நிறைய கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஆனா இது நீங்க கொண்டு வார்த்தை கேட்டீங்க, இதே அடிக்கடி வந்துகிட்டு இருக்குமா? அடுத்தது 20 இன்னைக்கே நீங்க வந்து பாத்தீங்கன்னா போர்காஸ்ட் 9-10ன்னு சொன்னான். அப்புறம் உடனே என்ன, இந்த செய்தி வந்து சரியான செய்தி இல்லை. ஏன்னா அரபிக்கடல் தான் டிப்ரெஷன், நம்ம இருக்கிறது வங்காள விரிகுடா கடல். அப்ப செய்தியில இன்னொன்னு என்னன்னா, டிஆர்பி ரேட்டுக்காக சென்சேஷனை கிரியேட் பண்றது. மழை வந்துடும், திருப்பி உண்டு. சில குரூப் என்ன பண்றான்னா, மீடியாவில், சமூக ஊடகங்கள்ல கூட மக்களை வந்து எப்போதும் ஒரு ஃபியர் சைக்கோசிஸ், பயத்திலேயே வச்சுக்கிட்டு ஒரு இது மூலமா ஆதாயம் தர்றதுக்கு பாக்குறாங்க. சில பேர் என்ன பண்ணா, இப்ப சாவு உண்டாதான் வெட்டியானுக்கு வாழ்வுங்கிற மாதிரி சில பேர் மீடியாவிலையும் அரசியல்வாதம் என்னன்னா, எங்க அதுவும் நடக்கணும், அது ஒரு செய்தி, ஒரு சென்சேஷன் செய்தி, புல்லரிக்கிற செய்தியா, பேனிக் இன் பேங்காக், பேனிக் இன் யூஎஸ்ஏ, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சிட்டியில போடும், ஒரு சீரீஸ் இங்கிலீஷ் பிக்சர்ல. அது மாதிரி பேனிக் இன் சென்னை அப்படின்ட்டு. இப்ப என்ன வருவோம் நம்ம, இந்த தீர்வு உண்டா? இப்ப திமுகவை பொறுத்தவரைக்கும் அதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகள் அவங்க இருந்திருக்கிறாங்க. அதுல 8000 ரூபாய் செலவு. இவனை 4000 கேட்டா நீ 8000 வாங்கின என்ன, இது அப்படி கிடையாது. உன்கிட்ட கார் இருக்கான்னு கேட்டா இருக்கு, இல்லைன்னு தான் பதில் சொல்லணும். அவர்கிட்ட கார் இருக்கு, டேவிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா இது வந்து இது இது வாச்சாங்குழி அடிக்கிறமா விளையாட்டுல. நீ திருநியா, நான் திருநதில்லை, அதான் இங்கிலீஷ்லாம். நீ அதெல்லாம் காரணம் சாக்கு போக்கு சொல்றதெல்லாம் ஓடக்கூடாது. இப்ப என்ன ஆயிடுச்சு, அவன் 8000 வாங்கலாம், அதுக்கு கணக்கு இருக்கு. இது இல்லை, நீ சொம்பு திருனா அவன் அண்டா திருனா, இவங்க இந்த இதெல்லாம் கொலையாடி சண்டை கொள்கை. இதுக்கு காரணம் என்னன்னா, எவனும் கொள்கை பேசுறது இல்லைங்க. நீங்க அதை நல்லா கவனிக்கணும். இப்போ அண்ணாமலை பேசுறாரு அப்படின்னா, அவரு தமிழ்நாடு பிஜேபி பாஜக தலைவரான பிறகு விளம்பரம் நல்லா பண்ணிட்டாரு. கண்டிப்பா. நீங்க இதுக்கு முன்னே தலைவர் தான் தெரியல. அது கூட எஸ்வி சேகரன்னா பிராமண சங்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சுட்டாரு. என்னன்னு கேட்டா, இவன் ஆன்டி பிராமின். யார? அண்ணாமலையா. அவர் எல்லா தலைவர்களும் பொறுப்பாளர்களையும் நீக்கி விட்டாரு, எல்லாம் வந்து வெட்டி விட்டாரு அப்படின்னு அவரை அப்படி சொல்லிவிட்டு சொன்னாரு. இப்ப அவங்க பேசுவாங்க எதிர்கட்சி, அதை நம்ம வந்து மாற்ற முடியாது. என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, அதாவது சமம் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அணைந்தோர் போல் கோடாமை சான்றோர் கண்ணின் திருக்குறளை சொல்லுவோம். நீ சமமா இந்த நேரத்தில் நடக்கணும். ஏன்னா எல்லாரும் நீனு தான் ஓட்டு வாங்க போற. அப்ப 2015 பத்தி பேசாம, அப்ப சிஎம் வந்து வரல, அதை விட மழை கூட இருக்கு. சரி, முதல்ல உதவி செய்வோம், ரிலீஃப் பண்ணிடுவோம், ஐசியூல இருக்கிறோம்னா காப்பாத்திடுவோம், அப்புறம் சண்டைக்கு பேசுவோம். அப்ப வந்து அதான் இளவு வீட்டுல போயிட்டு நீ வழிபோக்கத்துக்கு பணம் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. அப்ப துயரத்துல பங்கெடுத்து எல்லா தமிழக, ஏன்னு கேட்டா எல்லா கட்சியும் அவன்கிட்ட தான் போகணும். அவன் எந்த கட்சியா இருந்தாலும் மாத்தி கூட போடுவான். ஆமா, ஏன்னா அவனுக்கு வந்து சரியான ரிலீஃப் கிடைக்கல போல. இப்ப 6000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்ல திருப்தியானது. இறந்தவங்களுக்கு வந்து 4 லட்சத்துல 5 லட்சம் அப்படின்னு. அதே மாதிரி 11,000 இருந்து 17,000 18,000 கிராப் செலவு போகணும். அவ்வளவுதான் செய்ய முடியும். அப்படின்னு இல்லைன்னா அண்ணாமலை மையத்தில இருந்து கேட்கணும். இப்ப அவங்க வந்து 450 560 கிட்டத்தட்ட 1600 கோடி ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப நாளையில இருந்து ரேஷன் கார்டு கொடுக்க முடியும் அப்படின்ட்டு. இதெல்லாம் ரிலீஃப் மெசேஜ் ஸ்டேட் கவர்மெண்ட்ல அவரு, நான் கூட சொல்லும் போது அந்த தொடர்ந்து அதை முடிக்கணும். கோயம்புத்தூருக்கு போனப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல கொரோனால அஃபெக்டடுக்கு வந்து தனி வார்டு, அங்க யாரும் போறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், காத்துலயும் கீத்துலயும் பார்த்தாவே அது வந்துடும் அப்படிங்கிறது. அந்த நம்பர்களை வச்சிருந்தால அன்சியபிள்ஸ், அன்டச்சபிள்ஸ்ன்னு, தொட முடியாது, காணத்தகராதுன்னு அந்த மாதிரி வச்சிருந்தால சனாதனத்துல. அந்த மாதிரி இங்க வந்து என்னன்னா, இந்த இது வந்த பிறகு
கொரோனா வந்த பிறகு போகக்கூடாதுன்னா இவர் ஸ்டாலின் போயிட்டு அந்த மெடிக்கல் சீஃப் சொன்னதை மீறி போட்டுக்கிட்டு அங்கே போய் பார்த்தார். அந்த மாதிரி துணிச்சலானவர், ரிலீஃப் எல்லாம் அதெல்லாம் வந்து அஞ்சா நெஞ்சம் உள்ளவர் எல்லாம். ஆனால் இப்போ நமக்கு என்னன்னா தீர்வு நோக்கி போகணும். தீர்வு ஓட்டை சட்டியாக இருந்தாலும் கொழுக்கட்டை வேணும். இப்போ வந்து எல்லாத்தையும் விட்டு நம்ம பார்க்க போனா என்னைய பொறுத்த வரைக்கும் என்னன்னா 2.5 வருஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு டிஎம்கே. 2026 தான் மாநிலம். இப்போ மத்திய அதாவது ஒன்றிய அரசு தேர்தல் 24 வருது. இன்னும் கொஞ்ச நாள் தான், 4 மாசம் இருக்கு. அதனாலதான் இந்த விமர்சனம் அதெல்லாம் விடுவோம். நிரந்தர தீர்வுனா செய்ய முடியும். செய்ய தவறியது நிறைய இருக்கு. அது 10 ஆண்டுகள் யாரு இருந்தது? அதிமுக இருந்து இப்ப 2.5 வருஷம் இருக்கிறாங்க. அதுலயும் கொரோனா எல்லாம் போயிடுச்சு. இனிமேல் செய்வோம். நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் அப்படின்னு நம்ம பேசணும்னா என்ன நான் நினைப்பேன்னா, இப்போ ஏன் வீரப்பன்னு அருமையா அவர் சொல்றாருங்க, பாசன அறிஞர்களை வைத்துக் கொண்டு செய்ய வேண்டும். எப்படின்னா வந்த பிறகு வந்து திருப்புகழ்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க உங்க கமிட்டி டிஎம்கேல கொடுத்துருக்காங்க. அதை வெளியிலையா? அது ஏன் வெளியில? நான் என்ன நினைக்கிறேன், இந்த கான்ட்ராக்டர்ஸ் கட்சியில இருக்காங்கல்ல, எப்போதும் எந்த கட்சியிலயும் 2 பேர் இருப்பான். ஒருத்தன் கொள்ளையடி இருப்பான், ஒருத்தன் நேர்மையா இருக்கணும் அப்படின்னு நினைப்பான். இதுல இந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், தங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி இல்லையோ அதை எடுத்துட்டு அந்த மாதிரி எடுத்துட்டாங்க. அந்த ரிப்போர்ட்டை இப்ப கேட்கறாங்க. அவர் வந்து குஜராத்தில் இருந்தவர், நரேந்திர மோடி சிஎம் இருக்கும் போது அவருக்கு உதவி செய்தவர். அவரை வைத்து குழு அமைத்து கொடுக்கப்பட்ட அறிக்கை எங்கே? அப்ப வந்து என்ன பண்ணா, அவன் வந்து பெரிய ஆள் இருந்தாரு திருப்புகழ்னு. எப்படின்னா இந்த பாசன திட்டத்துல ரொம்ப பெரிய அறிஞர். அப்ப அந்த அறிக்கையை வந்து யாரும் கேட்கறதில்ல. இதே எதிர்கட்சி குடுன்னு கேட்கலாம்ல, கேட்கறது கிடையாது. எப்படி நினைக்கிறதுன்னா, இவங்க வந்து செய்யணும்ல, அதுக்காக இவங்க என்ன நினைக்கிறதுன்னா, கேட்கும்போது இந்த லட்சுமண் ரேகாங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அதுக்கு மேல பேச முடியாது. இப்போ அந்த ஸ்ரீதர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து டெல்லி மெட்ரோபாலிட்டன், கல்கத்தா மேடம், பாம்பே, மெட்ராஸ் வரலும் போட்டார். அவர் 26 வயசுலேயே வந்து பாம்பனை ரிப்பேர் பண்ணவர். அது ரொம்ப மிகப்பெரிய அறிஞர் அவர். அவரெல்லாம் கேட்டு செய்யறதுக்கெல்லாம் ஆட்கள் இருக்காங்க. இப்ப என்ன வந்துடுச்சுன்னா, துறை வல்லுநர்களை வைத்து செய்தால் விடிவு ஏற்படும். ஸ்டாலின் வருகிறார், விடியலை தருகிறார்ல, அப்ப விடியல் வர வேண்டும் என்றால் இனிமேல் ஐஏஎஸ் ஜெர்னலிஸ்ட் வச்சுட்டு பண்ண முடியாது. அப்படின்னா இது தளம் வந்து சமதளமா இருக்கு, பிளாட்டோ அப்படிங்கிற போது இதை எப்படி கொண்டுகிட்டு போகணும், கடல்ல வந்து போகணும். இப்ப சில பேர் இங்க கூட இந்த வேளச்சேரி எம்எல்ஏ பேசணும் முறை வந்து கொஞ்சம் சரியில்லை. அவரு அதை வந்து எல்லாம் கண்டம் பண்ணிட்டாங்க. அவர் என்ன சொல்லியிருக்கணும், இன்னும் செய்வோம் பார்ப்போம் அறிஞர்கள். ஏன்னா இவங்களாம் அறிஞர்கள் கிடையாது. சிஎம்டில இருக்கிறவங்களை பத்தியே அவரு பாசன இன்ஜினியரிங் பொறியாளர் என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, கல்வி கிடையாது. அவங்க கட்டின கோயம்பேட பாருங்க, கேளாம்பாக்கத்துல கட்டியிருக்காங்க பாருங்க, எல்லாம் குட்டிச்சோரா போயிடுச்சு. இப்ப என்ன தண்ணி நிக்குது, 4 அடி தண்ணி நிக்குது அங்க. அப்ப என்ன ஆயிடுதுன்னா, நிரந்தரமா செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த திருப்புகழ் ரிப்போர்ட்டை எடுத்து வெளியிடணும். அதை வந்து அதுபடி என்னங்கிறத பார்த்து அதுக்குள்ள பணத்தை இது பண்ணி மத்திய அரசுகிட்ட, ஏன்னா மோடி கிட்டேயே ஒர்க் பண்ண ஒரு திரும்ப, அதனால இந்த அறிக்கைப்படி செய்தா இவ்வளவு பணம் வேணும்னு முறைப்படி கேட்டா எல்லாருமே இது பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இனிமேல் பாசன அறிஞர்களை வைத்து திட்டமிட்டு செய்தால் நிரந்தரமாக செய்யும். எதிர்பாராம பூகம்பம் வருது, அந்த வெளிநாட்டுல வர மாதிரி எரிமலை வரும்னா அது செய்ய முடியாது. ஆமா, இப்ப கூட பாத்தீங்கன்னா 3.2 ரெக்டர் வந்து செங்கல்பட்டுல வந்தது. அதுக்கெல்லாம் இல்ல, நம்ம பொதுவா தண்ணீர் வந்தா நேரா போயிடணும். ஏன்னா இப்ப சுவீனெல்லாம் பாத்தீங்கன்னா கடல் மட்டத்தோட குறைவா இருக்கு. இப்ப தண்ணி போகலன்னா வேளச்சேரி அவர்லாம் சொன்னாரு. அவர்லாம் அவர் விட்டுரும். அவங்களாங்க இன்னைக்கு ஆட்சியில எங்கேயும் உள்ளவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்க வந்திருக்காங்க தவிர அதுக்குரிய எஜுகேஷன் அனுபவம் எதுவும் கிடையாது. சிஎம்டிலையும் அப்படிதான் இருக்கிறாங்க. அதனால இனிமேல் நிரந்தரமான ஒரு தீர்வு காண்பதற்கு இந்த பாசன அறிஞர்கள் புதிய அறிஞர்கள் வைத்து இஸ்ரோ போல, இஸ்ரோல எப்படி சிவன் இருக்காரோ அதே மாதிரி சோமநாத் இருந்தாரோ அந்த மாதிரி அவர்களை வைத்து தனியாக அட்டானமஸ் அரசியல்வாதிகள் தலையிடாமல் இந்த மாதிரி ஊழல் பேர்வில் எல்லாம் உள்ள போகாமல் செய்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். இந்த இனிமேல் வந்து வெள்ள பேரழிவு வந்து ஏற்படாமல் தடுக்க முடியும். அதே நேரத்தில் மக்கள் அப்படியே வந்தாலும் கூட ஓரிரு நாட்கள் சரியா இந்த அளவுக்கு பாதிக்க மாட்டார்கள் என்ற அளவிலே இந்த பதிலை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா அந்த 2024
வெள்ளத்துல, இந்த 23 வெள்ளத்துல பாத்தீங்கன்னா ஆஹ், அரசோட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, இப்ப வெதர் ரிப்போர்ட் சொல்றாங்க, வானிலை இருக்கிறது எல்லாமே சொல்றாங்க, அவங்க வந்து எதையோ சொல்ல தவறிட்டாங்களா இல்ல வந்து அதை மறைச்சிட்டாங்களா? ஏன்னா இப்ப இந்த வெள்ளம் பாத்தீங்கன்னா காலையில 6 மணிக்கு வர ஆரம்பிச்ச வெள்ளம் மத்தியானம் 2-3 மணி அளவுல 4 அடி 5 அடி அளவுக்கு தண்ணி அளவு வந்து உயர்ந்துட்டே வந்திருக்கு. அப்ப அதை வந்து ஒரு முன்கூட்டியே ஒரு 2 நாள் முன்கூட்டியே இவ்வளவு ஒரு பெரிய ஆபத்து வர இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா இங்க இருக்கிற மக்கள் வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துக்கோ இல்ல அவங்க சொந்த ஊருக்கோ முன்னாடியே போய் அவங்க உடைமைகளை, காரு வண்டி இதெல்லாம் சேதமாகாம கொஞ்சம் பார்த்துருப்பாங்களோ. இந்த மாதிரி கரண்ட் இல்லாம சாப்பாடு கிடைக்காம தவிக்காம அது சொந்த ஊருக்கு இருந்தா கொஞ்சம் பாதுகாப்பா இருந்திருப்பாங்களா? இல்ல இதுக்கு என்ன சொல்றீங்க? உங்களுக்கு வந்து இப்போ இது பாத்தீங்கன்னா சிட்டில தான் இருக்கு, சில இடத்துலலாம் பாத்தீங்கன்னா பல பகுதியில இல்ல. நீங்க நல்லா கவனிச்சிங்களா? ஏரியாவில் தான். இப்போ கும்மாணத்துக்கெல்லாம் போனீங்கன்னா ஒன்றும் இல்லை. தென்காசியிலிருந்து எங்கள் சங்கத்தினுடைய முன்னாள் ஒரு பொறுப்பாளர் கூட காரில் இதில் வந்து இறக்கிட்டாங்க, ட்ரெயினை நிறுத்திட்டாங்க தாம்பரத்தில். அங்கேருந்து காரில் கிளீனாக வந்துட்டார், செங்கல்பட்டில் இறங்கி அப்படிலாம் வந்துட்டாங்க. எல்லாம் இருக்குது. இது சில பகுதியில் தான் இருக்குது. அதை திட்டமிட்டு நீங்கள் வந்து லோ லையிங் ஏரியா, அதில் வந்து ஏரிகளை வந்து என்ன சொல்கிறாரு, 1 மீட்டர் ஆழத்துக்கு கிட்டத்தட்ட வந்து 1505 ஏரி இருக்குல்ல, 507 ஏரிகள்ல 1 மீட்டர் 3 அடிக்கு குறையாம நீங்க ஆழப்படுத்தினாவே கிட்டத்தட்ட 7 டிஎம்சி தண்ணி நிறுத்தலாம் அப்படிங்கிறார். இந்த 3 ஏரியில பண்ணாவே 4 டிஎம்சி. அதனால வந்து கடலை தேவையில்லாம போக வேண்டியதில்ல. கர்நாடகாவில் போய் நீ காவேரியில தண்ணி கொடுன்னு கேட்க வேண்டியது, அது நிலத்தடி தண்ணீர் உதவும் பண்ண முடியும். அதனால என்னன்னா தூர்வாருகின்ற வேலையும் இந்த உணவு சப்ளை எல்லாம் பண்றதெல்லாம் இந்த அம்மா உணவகமெல்லாம் வந்து மிக சிறப்பாக செய்யணும். இப்பவும் வந்து செய்திருக்கிறாங்களே தவிர அது ஒரு அற்புதமானது. பல நாடுகள்ல இருந்து வந்து பார்த்துருக்காங்க, போயிருக்காங்க. அதை வந்து விட்டுட்டா திமுகவுக்கு வந்து அது ஸ்டாலினுக்கு வந்து விருப்பம்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அது அந்த அம்மா உணவெல்லாம் மாற்றணும்லாம் பேரனாலும் அப்படியே தான் இருக்கணும்னு சொல்லி அவங்க ஃபோட்டோலாம் பண்ணாங்க. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா உணவகம் இந்த சில இதெல்லாம் இருக்குல்ல, சோஷியல் ஆக்டிவிட்டிஸ், அதெல்லாம் பாதுகாத்தா நிச்சயம் அரசுகிட்ட தவறுகள்லாம் வரதான் செய்யும் மேசிவா வந்து. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வெதர் ஃபோர்காஸ்ட்டுங்கிறது நிச்சயமற்றது. அதனால 2015 விட 23 விட ஏற்பாடுகள் இனிமேல் நிரந்தரமா இதுதான் அப்படின்னு ஒரு மாடல் தயார் பண்ணி வச்சிருந்து பாசன இன்ஜினியர்கள் படி அவங்கள்ட்ட பொறுப்பு விட்டா எதிர்கால இந்த மாதிரி பேரழிவை தடுக்கலாம். கண்டிப்பா எதிர்பார்க்கிறோம் ஐயா. 24ல நம்ம அரசு நம்ம கண்டிப்பா ஒரு தீர்வு எடுப்பாங்க. அது வந்து நம்ம மழை வெள்ளத்தையும் இதையும் சென்னையை தாக்காம மக்களை சேவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா இதை எதிர்பார்க்கலாம். ஆமா, எப்போதுமே 24ல மீண்டும் ஆட்சிக்கு வர்றது வராததெல்லாம் எதை பொறுத்து இருக்குன்னா நடைமுறை செயல்பாட்டுடைய வெற்றியை பொறுத்து இருக்கு. நன்றி ஐயா.